அது எல்லாமே ஒரு காரணமா தான் பண்ண. காரணமா தான் பண்ணியா? அப்படி என்ன காரணம்? அத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. அவரு இறந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தோட வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். இனிமே நாம எப்படி வாழ போறோம், வாழ்றதுக்கு நாம என்ன செய்ய போறோங்கிற சூழ்நிலை நம்ம வீட்டுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. அதனால நம்ம குடும்பத்துக்காக நான் ஆட்டோ ஓட்டலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஆட்டோ இந்த கலர்ல இருந்தா இது ஒரு பொண்ணால ஓட்டப்படுற ஆட்டோன்னு தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் எல்லாருமே இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். எல்லாரும் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ஆட்டோவை இந்த கலருக்கு மாத்தினேன். இன்னையில இருந்தோ இல்ல நாளையில இருந்தோ நான் ஆட்டோ ஓட்டுற வேலையை செய்யலான் இருக்கேன். என்னது? ஆட்டோ ஓட்டுற வேலை செய்ய போறியா? இது பாரு, உன் இஷ்டத்துக்கு நீ முடிவு எடுக்கிறதா இருந்தா இந்த வீட்லயே இருக்க தேவையில்லை. வீட்டை விட்டு வெளில போ. என்னமா பேசிட்டு இருக்க? அண்ணிய வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க? அண்ணன் கடைசியா உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா? தனத்தை என்னைக்கும் நல்லா அப்படி இருக்கப்போ நீ எப்படிமா அண்ணிய வெளியில போக சொல்ற? அண்ணன் சொன்ன வார்த்தை உனக்கு முக்கியம் இல்ல. அதுக்காக ஆட்டோ ஓட்ட போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு இஷ்டத்துக்கு இவன் முடிவு எடுப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றியா? இப்ப எதுக்கு எல்லாம் தேவையில்லாம சத்தம் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க யாரும் எந்த வேலைக்கு போக வேணாம். நான் இருக்கேன். நான் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நான் வேலைக்கு போய் மாசம் மாசம் வீட்டு செலவுக்கு காசு கொண்டு வந்து தரேன். சத்ரியன், நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. படிக்கிறத விட்டுட்டு பார்ட் டைமா வேலை பாக்குற அது இதுன்னு சுத்துறது உங்க அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காது. அவர் ஏற்கனவே உன்னை எந்த வேலைக்கும் அனுப்ப கூடாது. தேவையில்லாம அவனை வெளியில தங்க விடாதீங்க. ராத்திரி நேரத்துல அவனை வெளியில அனுப்ப வேண்டாம். அவன் வீட்லயே இருக்கணும்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரே தவிர உன்னை வேலைக்கு அனுப்புறதுல அவருக்கு துளி கூட விருப்பம் இல்ல. சத்ரியன், நீ வீட்ல இருந்து படிக்கிற வேலையை மட்டும் பாரு. மத்த எதுவா இருந்தாலும் பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம். நீ சின்ன பையன், இதுல நீ தலையிட வேண்டாம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இத பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணு ஆட்டோ ஓட்ட போலாங்கறத என்னால ஒதுக்கவே முடியாது. மா இதுக்கு நான்